செய்தியாக பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. வருமான வரித்துறையால் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகள் வருமான வரித்துறையால் முடக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. வருமான வரித்துறையால் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன், வணக்கம். மேலும் விவரங்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பதாக அக்கட்சியினுடைய பொருளாளர் அஜய் மாக்கேன் தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அந்த வங்கி கணக்கும் வருமான வரித்துறை அதிகாரிகளால் முடக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2018-19 நிதியாண்டிற்கான அந்த வருமான வரி கணக்கை அந்த தாக்கல் செய்வதில் 45 நாட்கள் காலதாமதம் செய்ததாக கூறி இந்த வங்கி கணக்குகள் இரண்டும் முடக்கப்பட்டிருப்பதாக மாக்கேன் தெரிவித்திருக்கிறார். மேலும் வருமான வரி கணக்கு விவரங்கள் தாக்கல் செய்யாததற்காக 210 கோடி ரூபாய் வருமான வரித்துறை காங்கிரஸ் கட்சியிடம் கேட்டதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த 2018-19 ஆண்டுக்கான அந்த வருமான வரி கணக்கு தாக்கல் என்பது 2019 ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள் செய்திருக்க வேண்டும். ஆனால் 40 முதல் 45 நாட்கள் வரை தாமதமாகவே தாங்கள் செலுத்தியதாகவும், இந்த நிலையில் தற்பொழுது வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய அஜய் மாக்கேன் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கையை காங்கிரஸ் கட்சி எடுக்கப் போகிறது என்பது தொடர்பாக அவர் இதுவரை அதிகாரப்பூர்வமாக எதுவும் தெரிவிக்கவில்லை. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.